அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலான்னு, நிம்மதியும் மகிழ்வும் தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? ஏன் இந்த தலைப்பை கரூருக்கு கொடுத்தோம்னா, இந்த கரூரை கிராமத்துலேயும் சேர்க்க முடியாது, நகரத்துலேயும் சேர்க்க முடியாது. ஒரு பெரிய நகரம் அப்படிங்கிறதுக்குரிய அடையாளம் ஏதோ 1-2 வேணால் இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய கிராமம் என்று சொன்னால் அது கரூரை சொல்லலாம். அதனால தான் இந்த தலைப்பை நாங்கள் இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த கரூரை பற்றிய வரலாற்று நிகழ்வுகள் நிறைய இருக்கு. அதில் ஒரு முறை பேரறிஞர் அண்ணா ஒரு நிகழ்ச்சியை முடித்து விட்டு ஒரு அறையில் உட்கார்ந்துருக்கார். அப்போ தொண்டர்கள்லாம் அண்ணாட்ட வந்து, அண்ணா வணக்கண்ணா, நாங்கள் போயிட்டு வரோம்ண்ணா. அண்ணா கேட்குறாரு, எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க அப்படிங்கிறார். நாங்கள்லாம் கரூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. உடனே அண்ணா சொல்லியிருக்காரு, எல்லாருமே கரூர்லேருந்து தான் வருவான் அப்படின்னு இருக்காரு. போன தொண்டர்களுக்கெல்லாம் புரியவே இல்லை. கரூர்காரன் மட்டும்தானடா கரூர்லேருந்து வருவேன், எல்லா தொண்டர்களும் எப்படா கரூர்லேருந்து வருவேன், அண்ணா எதுக்கு இப்படி சொன்னார் அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் வந்து, அண்ணா நாங்கள் போயிட்டு வரோம்ண்ணா, நீங்கள்லாம் எந்த ஊர்? நாங்கள் மேலூருக்கு போகிறோம்ண்ணா அப்படின்னு இருக்காங்க. அண்ணா சொல்லியிருக்காங்க, எல்லா பேரும் ஒரு காலத்தில் மேலூருக்கு போய் தாண்டா ஆனன்றிருக்காரு. அவனுங்களுக்கும் புரியல. மேலூர்காரன் தாண்டா சென்னையில் மாநாடு முடிச்சுட்டு மேலூருக்கு போவான், எல்லாரும் மேலூருக்கு எப்படா வருவான் அப்படின்னு தலையை பிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அண்ணா சொன்னதனுடைய உண்மையை போய் யோசித்து தெரிஞ்சிருக்காங்க. மனித சமுதாயம் எல்லாம் கருவூரிலிருந்து தான் வர வேண்டும் அப்படின்னா, தாயினுடைய கருவறையான அந்த கரூரிலிருந்து தான் மனிதர்கள் பிறப்பார்கள் அப்படிங்கிறத அண்ணா சொல்லியிருக்கார். எல்லாரும் செத்த பிறகு மேலூருக்கு தாண்டா போவான் அப்படின்னா, மேலூருங்கிறது சொர்க்கத்தை சொல்லியிருக்கார். அண்ணா வந்து தொண்டர்களிடம் அவர்களுடைய சிந்தனைக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களை கொடுத்துருக்காரு பாருங்க. கவியரசு கண்ணதாசன் ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு போயிருக்காரு. போயிட்டு அவரும் கூட இன்னொருத்தரும் போயிருக்காங்க. திடீர்னு ரோட்டில் பெரிய ரகலை, பாண்டிச்சேரியிலன்னா என்ன ரகலை நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ரோட்டில் ஒருத்தன் தண்ணியை போட்டு இப்படியே படுத்திருக்கான். ஓட அப்படிங்கிற போலீஸ்காரர் வந்து, தம்பி தம்பி எந்திரா எந்திராங்கிறாரு. நீ எந்த ஊர்ரா? எந்த ஊரா? இருந்த ஊரை சொல்லவா, பிறந்த ஊரை சொல்லவா, வந்த ஊரை சொல்லவா, இல்லை வரப்போகிற ஊரை சொல்லவா, போகிற ஊரை சொல்லவா அப்படின்னு இருக்கான். கண்ணதாசன் அந்த வார்த்தையை பூரா கேட்டிருக்கார். அண்ணா சொன்ன அந்த 2 சம்பவத்தையும் கையில் வச்சுக்கிட்டு, இந்த பாண்டிச்சேரியில் மது அருந்தியவர் சொன்ன அந்த வாக்கியத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு, காட்டு ரோஜா படத்துக்கு ஒரு பாட்டு எழுத சொல்லியிருக்காங்க. உடனே அண்ணா ஊர்னு வர்ற மாதிரியே ஒரு பாட்டு எழுதினார். இது கவியரசு கண்ணதாசன். அது என்ன பாட்டுனா, அதில் எந்த இடத்துல கரூர் வருது பாருங்க. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடியிருந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கையூரில் தவழ்ந்திருந்தேன், கண்ணூரில் கலந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன். காளையூர் வந்துட்டாராம், வயசுக்கு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் என்னென்ன ஊரை பார்க்குறாரு பாருங்க. வேலூரை பார்த்து விட்டேன், விழியூரில் கலந்து விட்டேன், பாலூரும் பருவம் வந்த பட்டினத்தில் குடிபுகுந்தேன். லவ் பண்ணியாச்சு, அந்த பிள்ளை ஏமாத்திருச்சு. அதுக்கு என்னென்ன ஊர் பாடுறாரு பாருங்க. காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு
விட்டு விட்டாள். கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன். பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டு விட்டு மேட்டூரில் வந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள். கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியாள் இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேளை வரவில்லையடா. கண்ணதாசனுடைய பாட்டு. கருவூரில் பிறந்திருந்தேன் அப்படின்ட்டு மனிதன் பிறக்கக்கூடிய ஊர் கரூர். மேடையில் பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் மேடையில் பேசலாம்ல, இப்போ என்ன பெரியது, பேசுறது பெரிய வேலையா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாரும் ஒரே மனநிலையில் இருப்பீங்களா? சில பேர் மனைவி கிட்ட சண்டை போட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பாரு. உன்னையெல்லாம் வெட்டணும் முடி தெரியாம கொண்டு வந்து உன்னைய எனக்கு சம்சாரம் போடு லியோனி பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வரேன். அந்த கடுப்புல இங்கே வந்து உட்காந்துருப்பாரு. புதுசா கல்யாணம் ஆகி மனைவியோட வந்து உட்காந்துருப்பாரு. ஆவணி மாதம் கல்யாணம் புக்கான புது மாப்பிள்ளை புது பொண்ணு உட்காந்துருப்பாங்க. இன்னொரு குரூப் இருக்கும், வாழ்ந்து நொந்து நூலாகி 30-40 வருஷம் ஆகி என்னத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னே தெரியல. பக்கத்தில் தான் சம்சாரம் உட்காந்துருக்கேன். என்ன நான் பேசுகிறாரு கேளு, நீ என்னத்துக்கு வந்திருக்க, அது ஒரு கோஷ்டி. இது மாதிரி இப்போ இளைஞர்கள் வந்திருப்பாங்க. லவ்வுக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்னும் பதில் கிடைக்காதவன் இருப்பேன். ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட்டுன்னு தெரியாத குரூப்பு. இது லவ் சமாச்சாரம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவங்க இருப்பீங்க, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பீங்க. நல்ல தாய் தந்தை கிடைத்தவர்கள் இருப்பார்கள், நல்ல தாய் தந்தை கிடைக்காதவர்கள் இருப்பார்கள், நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் இருப்பார்கள், நண்பர்களால் வாழ்ந்தவர்கள் இருப்பார்கள். எல்லாம் கலந்தது தான் ஆடியன்ஸ். இவங்க எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி பேசுறது எவ்வளோ கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்களேன். நான் இப்போ வந்து பெண்ணை பற்றி பாரதியார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. ஒரு பெண்ணின் உச்சியை முகரும் போது கர்வம் பிறக்கிறது அப்படின்னா அந்த மனைவிட்ட சண்டை போட்டு வந்தவன் என்ன நினைப்பேன், ஏன் வகுத்தறிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்க, மனுஷன் கிடக்கிற கடையில் உச்சியை முகர்ந்தாரான், இவருக்கு கர்வம் வர்றது தான். போய்யா காற்று வெளியிடை கண்ணம்மா அப்படின்னு பாரதியார் அவர் உழப்புள்ள பாடியிருப்பார். என் பொண்டாட்டி அந்த ஆளு கட்டி வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கேன். காற்று வெளியிடை பாடியிருப்பார் அந்த ஆளு அப்படின்ட்டு அவனை திருப்திப்படுத்தவே முடியாது. அவனுக்கு என்ன பாட்டு பாடினா பிடிக்கும்? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னா ஆகா அண்ணே பின்னிட்டனே அப்படிமா. அவனுக்கு தகுந்த மாதிரி இப்போ மேட்ரை கொண்டு போனாத்தான். இந்த சின்ன பையன் உட்காந்துருக்கான் பாருங்க, என்ன அழகா. இவன்லாம் வந்து பட்டிமன்றம் கேட்க வருவான்னு நான்லாம் கனவுல கூட நினைக்கல. அங்கே எல்லாம் அவங்க அம்மா மடியில் பக்கத்தில் எல்லாம் செட்டாக உட்காந்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில் பிறந்து அப்படியே டவுசர் போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இவன் புத்தக திருவிழாவுக்கு பட்டிமன்றம் கேட்க வந்திருக்கும் வரை அறிவுக்கு அழிவே இல்லை அப்படிங்கிறதுக்கு இவன் தான் எடுத்துக்காரு. உட்காந்துருக்கான் பாருங்க, சந்தோஷமா கை தட்டுறான். அவனுக்கு லியோனி என்ன பேசுவாருன்னு தெரியும், வெறும் பழைய பாட்டாக பாடிக்கிட்டு இருப்பார். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பாட்டிலாம் கை தட்டிட்டு வாயான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மனுஷனா அப்படின்னு. இவனுக்கு வந்து எப்படி பாட்டு பாடினா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பாடணும். 2ல் 1 பார்க்கலாம் நிக்கிறிய நண்பா, எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறிய நண்பா. யாரு இங்கே வந்தாலும் தலை முடிச்சு பார்த்தாலும் அசராம தெரிஞ்சா அவன் ஒதுங்கி போவாண்டா. ராசம்மா ஏ ராசம்மா ஜாலிலோ ஜிம்கானா, ராவம்மா ஏ ராவம்மா ஜாலிலோ ஜிம்கானா அப்படின்னா மனுஷன்டா. இப்போத்தான் லியோனி நம்ம ஃபீல்டுக்கு வந்திருக்காருமா. இதெல்லாம் எதுக்கு பாடுறேன்னா அவனை உட்கார வைக்கணும் பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும். ஏன்னா அவனுக்கு கிராம வாழ்க்கையும் தெரியாது, நகர வாழ்க்கையும் தெரியாது. ஒரு வாழ்க்கை நிம்மதியும் மகிழ்வும் எப்போது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்?
மகிழ்ச்சிக்கு நிம்மதிக்கு என்ன வித்தியாசம்? ஒரு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைச்சா அது மகிழ்ச்சி, அவன் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆன நிம்மதி. ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு லவ் பண்ணுறதுக்கு கிடச்சிச்சுன்னா அது மகிழ்ச்சி, அதுவே மனைவியாக வரும்போது நிம்மதி. மனைவி கர்ப்பமாயிட்டா மகிழ்ச்சி, அந்த மனைவி நல்ல குழந்தையை பெற்றெடுத்தால் நிம்மதி. இதுதான் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு மகிழ்ச்சி நிரந்தரமாக கொஞ்ச நேரம் நீடிக்குது பார்த்தீங்களா, அதுதான் நிம்மதி. இது ரெண்டும் எங்கே கிடைக்குது? கிராம வாழ்க்கையில் கிடைக்குதா, நகர வாழ்க்கையில் கிடைக்கிறதா? கிராம வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிராமங்கிறது எப்படி இருக்கும்? பெரும்பாலும் மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள், எளிமையான ஆடைகளை அணிந்திருப்பார்கள். ஒரு கிராமத்தில் இருக்க டீ கடை எப்படி இருக்கும்னா, காலையில் உட்காந்து அவன் பாடி பேசிகிட்டு இருப்பான், எந்த டாபிக் பேசுகிறான்னு கண்டே பிடிக்க முடியாது. கிராமத்தில் ஒரு வட்டமாக ஒரு திண்ணை இருக்கும் எல்லா கிராமத்துலேயும். அதுக்கு என்ன பேருன்னா சாவடின்னு பேர். அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சான்னா, காலையில் 10 பேர் உட்காந்து பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான். மற்றவனை பற்றியே பேசுவாங்க, சம்பந்தம் இல்லாமல் பேசுவான். திடீர்னு 2 பேர் காலையில் உட்காந்தான், மாப்பிள்ள வாழ்க்கையில் ஒன்றுமே உருப்புள்ள மாப்பிள்ள, சொல்லுமாம்மா ஏன் என்ன செய்ய போகிற? பேங்க்கில் லோனு தான், லோன் போட்டு 2 மாடு வாங்குவேன். அப்படியா? நீ என்ன செய்ய போகிற? நீயே லோனு, அப்புறம் நானும் லோன் தான் போட்டு என்ன செய்ய போகிற? நல்ல நிலமாக வாங்கி நெல் போட போகிறேன்ருக்கான். நீ என்னடா செய்வ? நீ நெல் போட்டிருப்பில, அதில் என் மாட்டை விட்டு மேய விடுவேன்ருக்கான். டேய், ஓ மாடு மேய்ஞ்சிருமா? மாட்டை அருவாள் எடுத்து 2ஆ வெட்டுறா பார்க்கலாம், டே நீ மேய விட்றா பார்க்கலான்ட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி மூஞ்சியாக குத்திட்டு இருக்கான். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன்டா என்னடா? என் மாட்டை வெட்டுவேங்கிறான் ஐயா, ஏன் நெல்லை மேய விடுவேங்கிறேன். எங்கடா மாடு? இன்னும் வாங்கலையான் இருக்கான். எங்கடா நிலம்? இன்னும் வாங்காத மாட்டுக்கும் வாங்காத நிலத்துக்கும் காலையில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கிராமம் இயற்கையோடு கலந்த வாழ்க்கை, எளிமையான உணவு, எளிமையான மக்கள். அந்த கிராமத்தில் இருக்க வாத்தியார் அவர் ஒரு டைப்பாக இருப்பார். கிராமத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பந்தல் போட்டு அந்த வீட்டிலே பெஞ்சை போட்டு சாப்பாடு போடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஒரு பாட்டு போடுவான் பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலேருந்து அந்த பாட்டு தான். பொண்ணு மாப்பிள்ளை இன்னொன்னா போடுறாடே போடுறா அப்படின்னு மைக் செட்டுக்காரர் அவசரமாக அந்த ரெக்கார்ட் பிளேயர் எடுத்து வச்சுருவார். அது நாங்கள் சின்ன பையனாக இருக்கிறப்ப ரெக்கார்டில் 3 ஸ்பீடு இருக்கும், 33, 28, 45. அந்த பாட்டு 33ல் வைக்க வேண்டிய பாட்டு. ஆனால் அந்த ரெக்கார்டு போடுறவர் பொண்ணு மாப்பிள்ளை இன்னொன்று பாட்டை போட்டுருவார். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. இந்த பாட்டை எதில் வச்சு விட்டார்னா 28ல் வச்சு விட்டார். 33ல் வைக்க வேண்டியதை பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறாங்க. மணமகளே மருமகளே வா அப்படின்னா அந்த பிள்ளை பயந்து இந்த வீட்டுக்கு போகிறதா வேணாமா, யாரா இந்த மாப்பிள்ளையை பார்த்து வச்சது, உள்ளே நுழையும் போதே இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, டே ஸ்பீடை ஒழுங்கா வைடா அப்படின்னா 48ல் தள்ளி விட்டான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. பாட்டே வேணாம்டா ஒழுங்கா வைடா அப்படின்னா 33ல் கரெக்டாக வச்சு திருப்பி ஊசி எடுத்து வச்சான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது 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 வலது. அங்கேயே நின்றுக்கிருச்சு அந்த பிள்ளை. நான் அப்புறம் வர்றேன் வீட்டுக்கு, நான் ஒரு 15 நாள் கழித்து வர்றேன், உங்களை இந்த ரெக்கார்டு அவசியம் நான் போட சொன்னேனாடா, ஏன்டா இப்படி உசுரை வாங்குறீங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை பயந்துருச்சு. ஒரு கிராமத்து மக்கள் ஒரு இடத்துல கூடி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற காட்சியை நம்ம பார்த்துருப்போம். பெரும்பாலும் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த 3rd கிளாஸில் கிராமத்து மக்கள் தான் உட்காந்து வருவாங்க. படக்குன்னு ட்ரெயினில் ஏறினோடனே டக்குன்னு சாப்பாட்டு பொட்டலத்தை பிரிப்பேன், நான் எழுத்தாப்பில் உட்காந்துருப்பேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, மதுரை. ஆமாம் நானும் மதுரை தான். மதுரையில் இதே ஏரியா. அப்படியா? சிம்மக்கல்லா
நீங்கள் நான் யானைக்கல் அப்படியா? யானைக்கல் சிம்மக்கல் பக்கத்தில் தானப்பா. சரி சாப்பிடுவான் அப்படின்ட்டு அவன் புளிச்சோறு, இவன் எலுமிச்சம்பள சோறு. எலுமிச்சம்பள சோறு அங்கே போகும், புளிச்சோறு இங்கே வரும். ஊறுகாய் அது இதெல்லாம் மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு பேசி பிள்ளைகளோட சிரித்து உருண்டு சென்னையில் போய் இறங்குவேன். இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசின்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. அங்கே உட்காந்து வர்றவங்கள பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு புக்கு எடுத்து படிப்பேன். சார் காஃபி காஃபி. பக்கத்தில் அவன் அப்படியே வாயை பார்த்துக்கிட்டே இருப்பான் காஃபியை. அவன் பார்க்குறான் பார்க்கல கவலையே விட மாட்டான், உறிஞ்சு உறிஞ்சு குடிப்பான். விழுப்புரம் தாண்டினான் அது வரைக்கும் இந்த இதுதான் மண்டே தான் அடிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு தானோன்னா சார் குட் மார்னிங் சார். நீங்கள்? நான் மெட்ராஸில் கம்பெனி வச்சுருக்கேன் சார். நீங்கள்? நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே சார், இட்ஸ் ஓகே, பாய். போயிடுவேன். என்னடா பொழப்பாடாது? பக்கத்தில் பேச தெரிந்த, பாட தெரிந்த, ரசிக்க தெரிஞ்ச, படிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன் உட்காந்துருக்கானே, அவனோட நல்ல சந்தோஷமாக பேசிட்டு வருவோங்கிற உணர்வு இன்னைக்கு ஏன் குறைஞ்சி போச்சு? அது ஏன் இன்னைக்கு அப்படி? ஏன்னா மற்றவங்கள்ட்ட பேசுகிறதும் சிரிக்கிறதும் இன்னைக்கு நாகரிக குறைவான செயல் அப்படின்னு ஆகிப்போச்சு இன்னைக்கு. அதெல்லாம் மீறிய ஒரு இடம் கிராமம் அப்படின்னு யார் கிராமமேன்னு பேச வந்திருக்காங்க. கிராமம் பூரா இன்னைக்கு சந்தோஷமாவா இருக்குது? அவன் படுற பாடு அவங்களுக்கு தானே தெரியும். மழை ஒழுங்காக பெய்யலைன்னா அந்த கிராமத்துக்காரங்க படுற பாடு. ஆனால் நகரத்தில் மழை பெஞ்சாலும் பெய்யாட்டி ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவன் சந்தோஷமாக இருக்கான்ல அப்படின்ட்டு இந்த குரூப்பு பேச வந்திருக்காங்க. ஒரு கிராமத்து பாட்டு எப்படி இருக்கான்? இசைஞானி இளையராஜா பாடுவார் ஒரு பாட்டு, கிழக்கு வாசல் படத்தில். தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்கிடத்த தரிகிடதத்த தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்கிடத்த தரிகிடதத்த தாங்கிடத தரிகிடத 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 தரிகிடத்தா. அட வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசப்படி வேணும், பெரும் கூத்துக்கும் பாட்டுக்கும் தாள ஜதி வேணும். தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும் தத தருகிட தருகிட ததுங்கினத்தோம். அட வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசப்படி வேணும். இது கிராமத்து பாட்டு. இதே இளையராஜா சிட்டியில் இருக்க பயல்களுக்குன்னே ஒரு பாட்டு போட்டிருப்பார். சைக்கிளில் பிரபுதேவா அப்படியே ஓட்டிக்கிட்டே பாடிட்டு வருவார், பார்த்துருங்களா? ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை காஞ்சு போச்சுடா, இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா. அட போங்கய்யா இது தேவையா? ஜூன் ஜூலையா பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது, கண்ணாம்பூச்சிகள் நடிக்குது நடிக்குது, அழகு கிளிகள் நமது விழியில் வலம் வருது. ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை காஞ்சு போச்சுடா. ஏதோ அக்ரிகல்ச்சர் காலேஜ் பயிலுங்க ஏதோ பூமி காஞ்சு போச்சுன்னு நினச்சி பாடுறாங்கன்னு பார்த்தா ஏப்ரல் மேலே காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுருச்சு. அதனால் ரோடு காஞ்சு போச்சுன்னு பாடிட்டு வருவாங்க டவுனில். இந்த ரெண்டில் எது மகிழ்ச்சியை தருகிறது? கிராம வாழ்க்கை அப்படின்னு பேசுறதுக்கு அந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, பேராசிரியர் விஜயகுமார். சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் மிகச்சிறந்த செஸ் வீரர்களாக தேர்வு செய்த பிரக்யானந்தா, வைசாலி, இந்த ரெண்டு பேரும் விஜயகுமாருடைய மாணவர்கள். பிரக்யானந்தா விஜயகுமார்கிட்ட படித்த மாணவர். 2 ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்கிய ஆசிரியர். பேச்சுனா அப்படி உணர்ச்சி பெற்று பேசுவார். இந்த மைக்கு என்ன பாடுபட போதோ, மைஸ் கட்டுக்காரங்க கொஞ்சம் அப்படியே இந்த இதில் கை வச்சுக்கிட்டே இருங்க, என்ன போடுற கோபம் சத்தம் அப்படி பேசுவார், ஆவேசமாக பேசுவார். நகர வாழ்க்கை என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க
சென்னையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய எனது அருமை தம்பி, கப்பற்படையில் ஒரு சோல்ஜர், பார்த்தாலே தெரியுது, மிலிட்ரி சோல்ஜரு. அவர் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் தமிழ் மீது உள்ள காதலால் தொடர்ந்து என்னோடு பல எல்லா நாடுகளுக்கும் பேச வந்திருக்கிறார். மலேசியா, சிங்கப்பூர், பஹ்ரைன், கத்தார், குவைத்து, பேங்காக், ஜாம்பியா, லண்டன், கனடா, எல்லா நாடு எல்லாரும் நீ வாட்டுக்கு சொல்கிறியாக்க, இதெல்லாம் நாங்கள் நம்பணும். சும்மா இந்த இங்கே தாந்தோணி மேலே தோட்டக்குறிச்சி இந்த இங்கே நான் பேசிக்கிட்டு தெரிஞ்சு விட்டு சும்மா லண்டனு, யூகே, கன்னடான்னு ஓட்டுறாரு அப்படின்னு. நான் உண்மையிலே ஒருத்தன்ட்ட லண்டனில் பேசின ஃபோட்டோவை காமிச்சேன். இங்கே பாரு, லண்டனில் பேசிகிட்டு இருக்கேன் பாடுறா அப்படின்னு. இதே மாதிரி நான் உனக்கு எத்தனை ஃபோட்டோ எடுத்து காட்டுனேன்? நான் ஜப்பானில் பேசுன மாதிரி ஃபோட்டோ எடுக்கவான்னா, நான் எங்கேயும் போகலடா, விடுறா, உனக்கு ஏன்டா அந்த ஆராய்ச்சி. அவன் நான் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கேன். அது மாதிரி பல வெளிநாடுகளுக்கெல்லாம் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. கவிஞர் இனியவன் நகர வாழ்க்கை அப்படின்னு பேச வந்திருக்காரு. கிராம வாழ்க்கை என்ற அணியில் பேசுவதற்கு தமிழகத்தில் பாடல் பாடி பாடி பேசுவதில் ஒரு குறிப்பிட்ட பேச்சாளர்களில் அவருக்கென்று ஒரு தனி இடத்தை தக்க வைத்து கொண்டிருப்பவர் பேச்சாளர், பாடகர், கவிஞர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஒரு குறும்படத்தை இயக்கிய டைரக்டர். இத்தனை சிறப்புகளையும் கொண்ட கடலூர் தணிகை வேலன் கிராம வாழ்க்கைன்னு பேச வந்திருக்காரு. நகர வாழ்க்கைன்னு பேசுகிறதுக்கு அந்த பக்கம் ப்ளூ கலர் சட்டை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவரும் ஏறக்குறைய ஒரே ஊருக்காரங்க, மதுரைக்காரன், மதுரை சங்கர். ரெண்டு பேரும் மேட்சாக வேறு வந்திருக்காங்க. அவர் லைட் ப்ளூ, இவர் டார்க் ப்ளூ, என்னமோ சொல்லி வச்சு வந்த மாதிரி. மதுரை சங்கர் மதுரை மாவட்டத்தின் தமிழ் அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். காரணம், மதுரை மாவட்டத்துக்குன்னே ஒரு தமிழ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ் கேட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர் தமிழ் எப்படி இருக்கேன், யானுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்க, நான் பார்த்து போட்டு போங்க, யானுங்க அம்முனி வந்துச்சிங்க, யானை மானியும் பேசுகிறீங்க, நீங்கள் பேசி போட்டு போங்கண்ணா, நீங்கள் பாட்டு சொல்லி போட்டு போகிறீங்க அப்படிம்பாங்க கோயம்புத்தூரில். தஞ்சாவூரில் தமிழ் பேசுவாங்க. அவங்க வருவாவோ, போயிருப்பாவோ, வந்துருப்பாவோ, வருவாவோ அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வாயில் வெத்தலை போட்டு பேசி அது கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வருவாவோ போவாவோ அப்படின்னு பேசுவாங்க தஞ்சாவூர். திருநெல்வேலியில் ஒரு தமிழ் இருக்கேன். என்னலே சொல்லுத, சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்கா, தண்ணியை கோரி வாழையை குடிக்கணும் அப்படிம்பாங்க. வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள் திருநெல்வேலிக்காரரை. வயிறு வலிக்கி அப்படிம்பாங்க. வலிக்கிறது வலிக்கி. சொல்வார்கள் சொல்லுவாக அப்படின்னா, கேட்பார்கள் கேட்பாக. சொல்லி கொடுத்தேன் மாறிடுவேன், கேட்பாகன்றான். ஐயோ தெரியாமல் உனக்கு சொல்லி கொடுத்தேன், நான் கெட்டு போயிடுவேன் போல. திருநெல்வேலி தமிழ். ஆனால் எங்கள் மதுரை தமிழ் இருக்க, அது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸையும் கலந்து ஒரு டென்ஸில் பேசுனவே மதுரைக்காரன். டே படிப்பியா அப்படின்னு கேட்டால் படிக்கிறேன் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். படிச்சுட்டேன் பாஸ்ட் டென்ஸ், படிக்க போகிறேன் ஃபியூச்சர் டென்ஸ். ஆனால் மதுரைக்காரனை, தம்பி படிக்கிறியா, படிப்போம்ல அப்படின்னா. படிப்போம்லங்கிறதுக்கு அவன் படிக்கிறானா, படிச்சுட்டானா, படிக்க போகிறானா. மாமா பொண்ணு கொடுப்பியா, கொடுப்போம்ல அப்படின்பாரு. கொடுப்பாரா இல்லையா கண்டே பிடிக்க முடியாது. யார் மனசையும் புண்படாத ஒரு டென்ஸு உலகத்திலே கண்டுபிடிச்சவன் மதுரைக்காரன் தான். அந்த மதுரை சங்கர் 4 பேர் ரொம்ப அருமையாக பேச வந்திருக்காங்க. இதுவரைக்கும் எல்லா புத்தக திருவிழாவிலையும் எங்களுக்கு ஒரு பொன்னாட ஒரு நினைவு பரிசு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு காக்கி பையி கொடுத்தாரு. அது உள்ளுக்கு என்னன்னா கருவினுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பெட் கவர். பல ஊர்களில் எங்களுக்கு நினைவு பரிசு கொடுப்பாங்க. திருநெல்வேலியிலலாம் அண்ணன் அவர்களுக்கு இந்த சால்வைக்கு பதிலாக இருட்டுக்கடை அல்வா, நடுவர் அவர்களுக்கு 1 கிலோவும் பேச்சாளர்களுக்கு 1/2 கிலோவும் வழங்கப்படுகிறது அப்படின்னு அல்வா கொடுப்பாங்க. கடம்பூரில் போலியை அவிச்சு கொண்டு வந்து மேடையில் கொடுத்தாங்க. பத்தமடன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே போனால் பாயை கொண்டு வந்து எனக்கு மேலே இப்படியே சுருட்டி போட்டு போட்டோ எடுத்து, சால்வைக்கு பதிலாக பாயை நடுவர் அவர்களுக்கு சுருட்டுகிறோம் அப்படின்னு போட்டான். நான் காலையில் வீட்டுக்கிட்ட இறங்கி காரில் இருந்து பாயை தூக்கிட்டு இப்படி மேலே போகிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிழவிக, லியோனி எங்கே போயிட்டு வர்றாரோ, பாயோடு போவாங்க போல இருக்க, ராத்திரி போனேன் பாவம் அந்த புள்ள அப்படின்ட்டு என் வீட்டுக்காரமாக்கு அதுக்கு இரங்கல் வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாயை எடுத்துக்கிட்டு எங்கேயோ நான் போயிட்டு வந்தேன்ட்டு. பத்தமடையில் பாய்
சிவகாசியில் என்ன பண்ணிவிட்டேன், அண்ணன் அவர்களுக்கு சால்வைக்கு பதிலாக இந்த வெடி மாலையை மாணிக்க மாலையாக சூட்டுகிறோம்ட்டு சீனி வெடி, அந்த வெடி, இந்த வெடி எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக போட்டு இதை நிகழ்ச்சி முடியும் வரை அண்ணன் அணிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்ட்டு பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் போட்டே உட்கார சொல்லிட்டான். முன்னால் ஒருத்தன் பீடி பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி எடுத்து இப்படி உரசுனான். அவன் சுண்டுனான்னா எனக்கு அதுதான் கடைசி நிகழ்ச்சி. அப்படி ஒரு நினைவு பரிசு நாங்கள் வாங்கியிருக்கோம். உண்மையிலே இந்த கரூரில் தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் படுத்து தூங்கும் பொழுது இந்த கரூரை நினைத்து கொண்டே நீ தூங்க வேண்டும் என்பதற்காக அருமையான ஒரு நினைவு பரிசை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு உங்களுடைய உழைப்பில் விளைந்த அந்த பொருள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை சொல்லி நானே பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் பட்டிமன்றம் எப்போ தொடங்குறது, மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு, வெளியில் அவ்வளோ பெரிய கூட்டம். ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியில் வேறு டிவி வச்சு வர முடியாதவங்க வெளியிலும் நின்று பார்க்கின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அதனால் பட்டிமன்றத்தை தொடங்குவதற்கு நிம்மதியும் மகிழ்வும் தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா என்ற அணியை பேராசிரியர் விஜயகுமார் உங்களுடைய பலத்த கரவொலியோடு தொடங்கும்படி அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனங்களிலும் தொட்டிலே அன்றுது என்று மிக வளர்ந்து பட்டுப்போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த கட்டி தமிழே, கவிதை பெருஞ்சுவைய எட்டு திக்கும் எழில் வளர்த்த பூமகளே, தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிடைக்கின்ற கனிமகளே, கனிமணக்க பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நான் உந்தன் இளைய மகன், உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே தமிழ் தாயே வாழியணி. ஒரு புத்தக திருவிழா எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்திருக்கிற இந்த புத்தக விழாவினை நடத்தி கொண்டிருக்கிற கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளை வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவராக இருந்து பல்வேறு புரட்சிகளை தமிழக முதல்வர் அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப நடாத்தி கொண்டிருக்கிற நாடறிந்த நற்றமிழ் நாவலர் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் சார்பிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிற அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இனி என் தலைப்பின் தொடக்கம். நீதிபதி அவர்களே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் எங்க இருக்குதுன்னு ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு ஊருக்கா பட்டிமன்றம் போறப்போ அங்க அந்த பத்தமட பாய், கும்பகோணம் வெங்கல விளக்கு, திருப்பூர் பனியன் எல்லாம் சொன்னீங்க. நான் மணப்பாறைக்கு உங்களோட நிகழ்ச்சிக்கு வந்தேன். மணப்பாறை முறுக்கு இஷ்டம் போல நொறுக்கு அப்படின்னு வித்துட்டு வந்தேன். ஒரு 2 பாக்கெட்டை வாங்கி கொண்டு போய் என் மனைவிக்கு கொடுக்கலாம்னு கொடுத்தேன். நான் அப்புறம் நைட்டில் பசிக்கும் அப்போ சாப்பிட்டுக்கிறேன்னு வச்சுட்டா. நைட்டு 1 மணிக்கு போய் எந்திரிச்சு முறுக்க சாப்பிட்டு என்னை எழுப்புறான். என்னங்க எந்திரிங்க, முறுக்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கசக்குது அப்படின்னா. ஏண்டி மணப்பாறை முறுக்கு நல்லா இருக்கு மேடி அப்படின்னு லைட்டை போட்டு பார்க்குறேன், முறுக்கு அப்படியே இருக்கு. இந்த படுபாவி கொசுவத்தி சூரில் சாப்பிட்டுருக்கா முறுக்கு. எங்க பட்டிமன்ற அனுபவத்தை எழுதலாம். நீதிபதி அவர்களே, சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் கற்பிழந்து நெல் பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்து தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக மாற்றுகிற கிராமங்கள் தான் நமக்கு சோறு போடுகிறது. அதெல்லாம் எங்க இனியவனுக்கு தெரியாதா? நான் டவுன்ல வாத்தியாரா இருக்கேன், படாத பாடுபடுறேன். நான் எப்படி மகிழ்ச்சின்னு பேச முடியும்? ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டேய் நான் எது வரைக்கும் பாடம் எடுத்தேன்? பெல் அடிக்கிற வரைக்கும் சார். படிச்சு முடிச்சுட்டு என்னடா பண்ண போறீங்கன்னு புத்தகத்தை மூடி வைப்பான் சார். ஏய் இந்தியாவுக்கு படிச்சு முடிச்சு ஒரு பேர் வாங்கி கொடுங்கடா அப்படின்னு. ஏன் சார் இந்தியான்ற பேர் நல்லா இல்லையா சார்? படாத பாடுபட்டு இருக்கிறோம் நாங்க. டவுன் பள்ளிக்கூடத்தில், நகரத்து பள்ளிக்கூடத்தில், ஆனா கிராமத்து பள்ளிக்கூடத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்தது கிராமத்து பள்ளிகள். டவுன்ல சொல்றேன் மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் அப்படின்ட்டு.
நீ டிவி தான் எல்லாம். 3ஆம் கிளாஸ்க்கு இன்டர்வியூ நடந்துச்சு ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில. பூமி உருண்டைய திருப்பி சுத்தி விட்டுட்டு அந்த தலைமை ஆசிரியர், என்ன மாதிரி ஒரு ஆசிரியர், தம்பி இது என்ன அப்படின்னு கேட்டார். தமிழ்ல பேசினா தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சு பூமி உருண்டைன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது ஆங்கில பள்ளிக்கூடம் ஆங்கிலத்தில் பேசணும்னு நினைச்சு சுத்தி விட்டோன்னே திஸ் இஸ் குளோப் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சுத்தி விட்டோன்னு அந்த பையன் சொன்னா, நீதிபதி அவர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலைன்னு. இன்னைக்கு நிலவரம் அப்படித்தானே இருக்குது. நீதிபதி அவர்களே, கிராமம் என்பது பல்லாங்குழி விளையாட்டும் நொண்டி விளையாட்டும் முங்கு நீச்சலும் பம்பரம் விளையாடுறதும் கிராமத்துல தானே இருக்கு. அந்த சந்தோஷம் கிடைக்குமா? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. திருவிழானாலே சந்தோஷம் சார். நல்லா மதுரைக்காரன். எங்க சித்திர திருவிழா நடக்கும் பாருங்க, அந்த சித்திர திருவிழா ஆனந்தம். சித்திர திருவிழாவில் நம்ம ஆளை பார்க்கறதுக்காக நம்ம ஆள் நிற்பான். ஏ மாப்பிள்ள கடவுள் வருதுறாரு. ஓ சித்திர திருவிழாவில் சாமி முருகன் சிவன் பிள்ளையாரெல்லாம் வருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா என் ஃப்ரெண்டு சொல்லுவான் பக்கத்தில், ஏ மாப்பிள்ள கடவுள் ஃபேமிலியோட வருதுரா அப்படின்னு. ஓ ஃபேமிலினா பார்வதி எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியோட போடும். பக்கத்தில் வந்தோன்னு சொல்கிறேன், மாப்பிள்ளை எப்போவுமே சாமி கடவுள் தேரில் தான் வரும், இப்போ காரில் வந்திருக்கிறான்னு. ஒரு காதலை சொல்லுகிற போது கூட நயமாக சொல்லுவது கிராமத்து வாழ்க்கை. ஆனா நகரத்து வாழ்க்கை நரகத்து வாழ்க்கை இல்லையா சார்? டவுன்ல போய் சம்பாதிக்கலாம், பணத்தை சம்பாதிப்பது நகர வாழ்க்கை, உறவுகளை சம்பாதிப்பது கிராமத்து வாழ்க்கை தானே நீதிபதி அவர்களே. சின்ன பட்டணம். எங்க சங்கரே உனக்காக தான் ஒரு சினிமாவில் பாட்டு போட்டான். நீதிபதி அவர்களே, சின்ன பட்டணம் எல்லாம் கட்டணும், கைய நீட்டினா காசு மழை கொட்டணும், குடிக்கிற தண்ணி காசு, கொசுவை விரட்ட காசு, ஆட்டோ மீட்டர் காசு, அர்ச்சனை சீட்டும் காசு, எல்கேஜியும் காசு, எம்பிபிஎஸும் காசு, இட்லியை வித்தாலும் காசு, எங்க சங்கர் கிட்னியை வித்தாலும் காசு, காசு 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 காசு. உறவுகளை மதிப்பது கிராமம் நீதிபதி அவர்களே. சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சினே அண்ணே தம்பி. அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கையிலே இனியவனவர்களே, எங்கள் குழந்தைகள் நிலாச்சோரை இழக்கிறார்கள் என்று ஒரு கவிஞன் எழுதினான். நிலாச்சோறு சந்தோஷம் கிராமம் தானே. அழகா சொல்லுவா, அம்மா சோறு ஊட்டுறப்ப பாட்டிக்காக ஒரு வாய், அம்மாவுக்காக ஒரு வாய், தங்கச்சிக்காக ஒரு வாய்டா, பெரியப்பாவுக்காக ஒரு வாய், மாமாவுக்காக ஒரு வாய். அந்த நிலாச்சோரிலே கூட கிராமத்து தாய் பாடம் எடுத்தாள். இம்புட்டு பேர் சோரை நீ சேர்த்து சாப்பிட்டுருக்க, நாளைக்கு படிச்சு பெரியாளான பிறகு இம்புட்டு பேருக்கும் சோறு போடுகிற கடமை உனக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்த அந்த நிலாச்சோறு இருக்குதா இல்லையா? நீதிபதிகளை நீங்க பம்பரம் விளையாடிருக்கீங்களா? யோ பம்பரம் விளையாடாத ஒரு மனுஷன் ஐயா. நாங்கெல்லாம் பம்பரம் மேட்ச் விளையாண்டவங்க. பக்கத்து தெருவுக்கு எங்களுக்கும் பம்பரம் மேட்ச் விளையாண்டு அதுக்கு கப்பெல்லாம் கொடுப்போம். அப்படி பெரிய கேம் மாதிரி நடத்துவோம் பம்பரத்தை. நீதிபதி அவர்களே, ஒரு கவிஞன் அழகா சொன்னான், அந்த பம்பரம் விளையாடுறப்போ ஒரு பழமொழி சொல்ல, சைன் வெள்ளி குத்து அப்படின்னா, எங்கே கிடக்கிறதோ என் பால்ய காலத்து குத்துப்படாத பம்பரம் என்று அறிவுமதி என்கிற ஒரு கவிஞன் கவிதை எழுதினான். இன்னைக்கு எல்லாம் செல்போன்ல தானே சார் இருக்கிறான். உங்க நகரத்துல எல்லாம் செல்போன் தானா? நான் கூட சொன்னேன், டேய் செல்போனை தாண்டி ஒரு உலகம் இருக்குடா, செல்போனை தாண்டி வெளியில வாடா அப்படின்னு லிங்க் அனுப்புங்க வந்து பார்க்கிறேன். செல்போன் தானா? நீதிபதி அவர்களே, கிராமம் சொல்லிக் கொடுத்த பண்பாடு உலகத்தையே சுருக்கிடுச்சு உங்க நகரம். உள்ளங்கைக்குள்ளே உலகத்தை சுருக்கி இருக்கிறது உங்கள் நகரம். ஆனால் உள்ளங்கைக்கு சோரை கொண்டு வந்தது கிராமத்து விவசாயி தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது நீதிபதி அவர்களே. என் பிள்ளைலாம் எவ்வளோ சந்தோஷத்தை இழக்குது தெரியுமா? நான்லாம் கிராமத்தில் படித்தவன். எங்கள் வாத்தியாருக்கெல்லாம் அழகாக பேர் வைப்போம். எங்கள் வாத்தியார் இங்கே போடுவார் பேண்ட்டு, நான் அவருக்கு பேர் வச்சேன் நெஞ்சிருக்கும் வரை அப்படின்னு. வாத்தியாரை பார்த்தாலும் நாங்களாம் பயப்படுவோம். நீதிபதி அவர்களே, நகரத்திலே என்றைக்கு ஆசிரியர் கையிலே இருந்த பிரம்பு கீழே கலற்றி வைக்கப்பட்டதோ அன்றைக்கு ஒழுக்கம் போனது நீதிபதி அவர்களே. நாங்க எங்க ஸ்கூல் வாத்தியாருக்கு பேர் வச்சிருந்தோம்ல, அது சொல்லுங்க நீதிபதி. குற்றாலம். குற்றாலம் வாத்தியாரு ஏதோ அருவி மாதிரி பாடம் நடத்துகிறோம் போல இருக்கு, அதனால குற்றாலம்னு பேர் வச்சிருக்காங்க. நாங்க அதுக்கு வைக்கல. அவர் பேசும்போது வாயிலிருந்து சாரல் அடிக்கும். அதுவும் பிசிக்ஸ் வாத்தியாரு.
த சசப்டபிலிட்டி ஆஃப் த மேக்னட்டிசம்னாருன்னா முன்னால் இருக்கிறேன் தலைக்கு ஊற்றிடுவேன். அப்படியே துண்டெடுத்து தொடச்சி இந்த மனுஷனை நான் என்ன விவரம் ஃபிசிக்ஸ் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே நான் குளிச்சிருவேன் போல இருக்குன்னு. அவருக்கு குற்றாலம்னு பேர் வச்சோம். அது மாதிரி ஒவ்வொருத்தனும் அந்த வாத்தியார்களுக்கு பேர் வைக்கிறது, எனக்கெல்லாம் என்னென்ன பேர் வச்சுருந்தாங்களோ இன்னும் விசாரிச்சா தான் தெரியும். நீதிபதி அவர்களே, வாத்தியார்னாலே ஒரு மரியாதை. வாத்தியாருக்கெல்லாம் துணி துவச்சு படிச்சான், வாத்தியாருக்கு காய்கறி வாங்கி குடிச்சு படிச்சான், வாத்தியாருக்கு நான் துணி துவச்சு கொடுத்து படித்தேன். இப்போ வாத்தியாரை துணி மாதிரி துவைக்கிறேன். நான் சாமியை கும்பிட்டுட்டு அந்த காலத்துலலாம் படிக்க போகிறப்போ சாமியை கும்பிட்டு போவேன். இன்னைக்கு வாத்தியார் எந்த திட்டும் திட்டக்கூடாது, என்னைய மேக்ஸ் வாத்தியார் என்னை அடிக்கக்கூடாது, சயின்ஸ் வாத்தியார் எனக்கு கொட்டு வைக்கக்கூடாது. தமிழாசிரியர் என் தலையிலே அன்றைக்கு குட்டு வைத்ததால் தானே தமிழன்னை அண்ணன் லியோனி அவர்கள் மேடையிலே பேசுகிற மாதிரி தமிழன்னை என் நெற்றியிலே பொட்டு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நகரம் அப்படி ஆயிடுச்சே சார். நகரம் நியாயமா இருக்கா? அன்னைக்கெல்லாம் கிராமத்தில் உறவுகள் கூட வந்துச்சு. இன்னைக்கு நகரத்துக்கு போன பிறகு நீதிபதி அவர்களே, இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதுதானே கூட வருது. பலகாரம்லாம் நம்ம கிராமத்து பலகாரம் எப்படி இருந்துச்சு? உணவே மருந்தா இருந்துச்சு, இனியவன். ஆனா நீங்க டவுன்ல நகரத்துல என்ன சாப்பிடுறீங்க? இந்த நூடுல்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை எவன் கண்டுபிடிச்சான்னு தேடிக்கிறீங்க. நான் அந்த நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா எங்க கிராமத்துல அந்த காளமாடும் பசுமாடும் வக்கோல தின்ற மாதிரியே தின்னுவாங்க. அந்த நூடுல்ஸ் சாப்பிடுறப்போ உணவு போச்சு. கிராமத்து விளையாட்டுகள் மகிழ்ச்சி தந்தது. ஆனா உங்க நகரத்து விளையாட்டு என்ன தருது? எப்படி சீக்கிரமா சூடு, டேய் வாடா வாடா கோவிலுக்கு போகணும், அம்மா கூப்பிடுறா, பையன் சொல்றேன் டவுன்ல, அம்மா இருமா 5 நிமிஷத்துல 50 பேரை சுட்டுட்டு வந்துடுறேன். ஆனால் கிராமத்து விளையாட்டு பண்பாட்டை சொல்லியது. பூப்பறிக்க வருகிறோம், பூப்பறிக்க வருகிறோம். எந்த பூவை பறிக்கிறீர்? ரோஜா பூவை பறிக்கிறோம். யாரை விட்டு பறிக்கிறீர்? மல்லிகாவை விட்டு பறிக்கிறோம். அப்படி பண்பாட்டை சொல்லி கூடி விளையாட கத்துக் கொடுத்ததுங்க. இல்லாத இடத்தில் இருந்து கஷ்டப்படுகிறவர்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தது பல்லாங்குழி. வெட்டி வெட்டி எறிந்தாலும் மீண்டும் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு சொல்லி கொடுத்தது ஏணி விளையாட்டு, தாயம் விளையாட்டு. எல்லா விளையாட்டுகளும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது உங்க கிராமத்து தாண்டி இருக்கிற நகரம்? நகர வாழ்க்கையே நரக வாழ்க்கை. அதனாலதான் ஒரு கவிஞன் சொன்னா, டவுனு பக்கம் போகாதீங்க, நீங்க டவுன் ஆகி போயிடுவீங்கன்னா. ஒரு படத்துல அழகா சொன்னா, ரொம்ப அழகா சொன்னா, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாடு வாமா உள்ள வில்லாளா, அப்பெயரும் தேவையில்லை, தோல்வி என்பதே யாருக்கு இல்லை. ரகசியமாக நம் பண்பாட்டை கொலை செய்கிற விளையாட்டுகளைத்தான் உங்களது நகரம் கற்றுக் கொடுத்தது. பண்பாட்டை விதைக்கின்ற விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தது கிராமம். பணம் முக்கியம் தான் சார், பணமே வாழ்க்கை கிடையாது. பண்பாடு போச்சு, பணத்தையே முக்கியத்துவமாக கருதி கொள்கிற பண்பாடு நகரத்து பண்பாடு. ஊர்ல கல்யாணம், மாறுல சந்தனம்னு, பக்கத்து வீட்டுல கல்யாணம்னா ஓடி வந்துடுவான், பக்கத்து வீட்டுல ஒரு மரணம்னா துணை செய்வான், அடக்கம் பண்ற வரைக்கும் கம்முன்னு இருப்பான். ஆனா இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கையில பக்கத்து வீட்டுல ஒரு மரணம் நடந்தா கூட ஜொமேட்டோ ஸ்விக்கியில பிரியாணி ஆர்டர் பண்ணி வாழுகிற சமுதாயமாக இன்றைக்கு நகரத்து சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று. கிராமம்தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று தேச தலைவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த மன்றத்திலே சொல்லி நல்லதொரு தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்குவார். ஏனென்றால் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் நம்முடைய அண்ணன் ஐ லியோனி அவர்கள் என்பதை சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி கூறி கிராமமே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொல்லிட்டார். அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை நகர வாழ்க்கையினர். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் 80 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கியிருந்தான். பால் காய்ச்சறதை கூப்பிட்டுருந்தேன் என்னைய, நானும் போயிருந்தேன். போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன், இந்த செவரு நம்மளுது தானேங்க அப்படின்னேன். இது நம்மளுது இல்லைங்க, அங்கிட்டு இருக்கார்ல அவருக்கு இந்த செவரு சொந்தங்க அப்படின்னா. கீழே இருக்க தலை நம்மளுதான்னு கேட்டேன். நம்மளுதாங்க, எனக்கு கீழே குடியிருக்கார்ல அவருக்கு இதுதாங்க ரூஃபு, அதனால் எனக்கு இது சொந்தம் இல்லைன்ட்டான். இங்கிட்டு இருக்க செவரு உனக்கு சொந்தமானு கேட்டேன். அது அங்கிட்டு குடியிருக்கிறவருக்கும் சேர்த்து சொந்தம். மேலே அப்படின்னே, அது மேலே இருக்கவனுக்கு தர, அதனால் அவனுக்கும் சேர்ந்து சொந்தம். எது தான்டா உனக்கு சொந்தம்? என்னத்தை நான் வாங்கினேன் 80 லட்சத்துக்கு?
எல்லாம் எல்லாம் சேர்ந்து குடியிருக்கான், அவ்வளோதான். வெறும் காற்றை வாங்கியிருக்கான் 80 லட்சத்துக்கு. இந்த எந்த செவரும் அவனுக்கு சொந்தமே இல்லை. இதுக்கு பேர் அப்பார்ட்மெண்ட் லைஃப். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு போயிட்டான். இதைத்தான் அன்னைக்கே அனுபவி ராஜா அனுபவிக்கிற படத்தில் நாகேஷ் சென்னையில் பாடிட்டு போவார். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெதுவா போறவுக யாரும் இல்லை, இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை, அம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணலே, அநியாயம் மாத்தாடியோ. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், சிட்டுக்கட்டு கணக்காக இங்கு வீட்டை கட்டி இருக்காக, வீட்டை கட்டி இருந்தாலும் சிலர் நோட்டு மேல படுக்காக. பட்டணத்து காதலுக்கு, பட்டணத்து காதல் பார்த்தீங்கன்னா அது பாதியிலே முடிஞ்சு போயினா, எங்க பட்டிக்காட்டு காதலுக்கு மிகப்பெரிய உரமும் நிம்மதியும் இருக்கு அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லிட்டு வருவார். அதில் ஒரு வார்த்தை சொல்றாரு, மெதுவா போறவங்க யாரும் இல்லை. சென்னையில் அந்த பீச் ரோட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டுருப்பாங்க. எங்கடா போகிறீங்க? போயிட்டுருக்கான். நீயே நானே போயிட்டுருக்கேன். ஏன்டா மெதுவாக போக வேண்டியது? மெதுவாக போனோம்னா சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ்காரங்க. நின்னா இங்கே ஏன்டா நிற்கிற அப்படின்னு கேட்குறாரு. சும்மா நிற்கிறேன் சார், ஏறா வண்டியிலங்கிறாரு. அதனால தான் நாங்கள் வேகமாக போயிட்டுருக்கோம். மெதுவாக போகிறதுக்கு யாரும் இல்லை, சரியாக தமிழ் பேச யாரும் இல்லை. மெட்ராஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா பாதி வார்த்தை விளங்கும், பாதி என்னைய ஒருத்தன் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான். கும்மிடி பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போனேன். என்னை ட்ரெயினில் ரிசீவ் பண்ண வந்தேன். நான் இல்லையோன்னு அண்ணாச்சா துணியா நீ பேஷன் இருக்கிறா வாத்தரா இல்லையோன்னு என்னை இட்டுன்னு போடான், நான் இவங்களெல்லாம் இட்டுன்னு போகிறேன்னா. நான் அவனையே பார்த்தேன், என்னடா சொன்ன இப்போ நீயே அப்படின்னு. அவன் தமிழன்னு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவனை கேட்டேன், என்னடா சொன்னான் அப்படின்னு. இல்லை உங்களை இட்டுன்னு போகிறேன்னு சொன்னேன். இட்டுன்னு போகிறதுனா என்னடா அப்படின்னு கேட்டேன். கூட்டிகிட்டு போகிறதுன்றேன். அங்கே கூட்டிகிட்டு போகிறதுனா அர்த்தம் வேறு. லியோனியை கூட்டிகிட்டு போய் இவரை கூட்டிகிட்டு போய் நான் என்ன செய்கிறதுங்க. அங்கே இட்டுன்னு போகிறது தான் தமிழ். நாஷ்டா துணியா அப்படின்னா காலை சாப்பாடு சாப்பிட்டியா. இப்படி ஒரு தமிழ் பேசுகிற இடத்துல கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகான தமிழ் எவ்வளவு சுகம் அப்படின்னு சொல்லி யார் விஜயகுமார் ரொம்ப அருமையாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும். உங்களுடைய பலத்த ஆரவாரங்களோடு கவிஞர் இனியவன் வருகிறார். வாங்க. தொடுவானில் கன்னத்தை சிவக்க வைத்து, தொல்லுலகில் வாழ்விக்கும் இருளை மாய்த்து, நெடுவானில் நடைபயிலும் உதயசூரியனின் கதிரை வழங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த ஊரை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறேன். வாரணாசியில ஒரு ஐஐடி இருக்கு. அந்த ஐஐடிக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக போகிறார். போன உடனே நிகழ்ச்சிக்கு வந்த அவர் மேடையில் இருக்கின்ற நாற்காலியை அட்ஜஸ்ட் பண்றார். இது வேண்டாம், இதை எடுங்க, இதை மாத்துங்க அப்படின்னார். ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்ற ஒருவர் போய் அந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவரை மக்கள் ஜனாதிபதி என்று சொன்னால் அந்த அளவுக்கு இறங்கி செய்த காரணத்தால் மக்கள் ஜனாதிபதி. நான் அதை வேந்து பார்க்கிறேன். ஒரு ஜனாதிபதியுடைய புரோட்டோகால் படி தப்பு. அதற்கு பிறகு நான் வியர்ந்து பார்த்த ஒருவர் யார் என்று சொன்னால் கரூர் மாவட்டத்துடைய ஆட்சி தலைவர். இங்க வந்த உடனே என்ன பண்ணார்னா, மேடையில் சேரெல்லாம் பார்த்தாரு, போடியத்தை ஆட்டி பார்த்தார், கீழே பேப்பர் வைக்க சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் படித்த தமிழ் ஒருவேளை உண்மையாக இருக்குமானால் தாய்மை சத்தியமாக சொல்லுகிறேன், இன்னும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஜனாதிபதி தேர்தல் நடக்குமானால் அதற்கு ஒரு தமிழன் தேவைப்பட்டால் அது கரூருடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கின்ற இவர்தான் கண்டிப்பாக பரிந்துரைக்க செய்யப்படுவார் என்ற வாழ்த்துக்களோடு அவரை வணங்குகிறேன். என்று சொன்னால் எளிமையான மக்களோடு இருக்கின்ற அவரை பார்க்கும்போது எனக்கு பயமா இருந்தது. அவரே இவ்வளவு காமெடியா பேசுறாரு. மேடையில் உட்கார்ந்து 4 பேர் பேசினோம், நாங்கள் பின்னாடி சிரிச்சிட்டு இருந்தோம். இவங்களே ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்படா பேசுறது? அநியாயத்துக்கு பேசுறாங்களே. உலகத்திலேயே ஒரு ஆட்சி தலைவர் இவ்வளவு காமெடியா பேசி நான் பார்த்ததே கிடையாதுங்க. எந்த அமெரிக்காவுடைய ஆட்சி தலைவர் கூட பேச மாட்டார், அவர் பாட்டு ரிசர்வா தான் இருப்பார். ஆனா இவ்வளவு காமெடியா இவ்வளவு ஜாலியா இருக்கிறவர் மக்கள்கிட்ட எப்படி இருந்திருப்பார்? அப்ப என்ன பண்ணுவாங்க, மாசம் மாசம் குறை தீர்க்கும் மன்றத்தில் நிறைய பேர் போவாங்க. என்னன்னா அவர் ஜாலியா இருப்பாருங்க, அவர் நம்ம ஆளுங்க,
ரொம்ப சந்தோஷமா இருப்பாருங்க. அவர் நம்மகிட்ட பேசுவாருங்க, நம்ம பிரச்சனையை அவர் தீர்த்துவாருங்க, கொடுப்ப ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? நான் கொரோனா நேரத்தில் ஒரு தேவாலயத்தில் நின்றுட்டு இருக்கேன். அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்குது. திடீர்னு பின்னாடி இது ஒரு அம்மா சொல்றாங்க, ஏப்பா இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னாங்க. நான் தான் என்ன மறைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பினா அவங்க சாமிகிட்ட பேசுறாங்க, கோயில் மூடி இருக்குது, இது உனக்கே நல்லா இருக்கா, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, நீ பாட்டு உள்ள இருந்தா ஏதோ பாத்துக்கப்பா. அப்ப அந்த பெண்ணுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? கடவுள் இருக்கான், அவன் வந்து கண்டிப்பா செய்வான்னு உரிமையோடு கேட்கிறாள். நான் நம்புகிறேன் இந்த கரூருக்கு கடவுளாக இந்த கலெக்டர் இருக்கிறார். மக்கள் நம்பிக்கையோடு வருவார்கள், அவர்கள் குறைகள் தீர்க்கப்படும். இப்ப எங்க அண்ணன் லியோனி அவர்களுக்கு என்ன சந்தேகம்னா, என்ன ஒரு வருத்தம்னா, அவரை இட்டுன்னு வந்தே பெரிய தப்பு. மெட்ராஸ்ல இட்டுன்னு வந்துட்டாங்களாம். நான் கேட்கிறேன், இட்டுன்னு வந்தா என்ன பிரச்சனை கேட்கிறேன். ஏங்க இட்டுட்டு வர்றதுன்றது ரொம்ப தூய தமிழுங்க. இடுதல் என்பது வழங்குதல். மற்ற ஊர்ல வந்தா சாப்பிட்டீங்களா கேட்குறீங்களா, அது மாதிரி எங்க ஊர்ல வந்து இட்டு அழைத்து வரதுலாம் இட்டுன்னு வந்தீங்கன்னு கூப்பிட்டாங்க. இதுல என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? இவ்வளவு நல்லா உபசரிச்சவரை நான் கேட்டேன் ஐயா, சென்னை தமிழுக்கு கோனார் தமிழ் உரை எழுத சொல்லி கேட்டேனா, இட்டுன்னு வருதல் என்றால் என்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. நடுவர் அவர்களே, என்ன நான் காலையில் 5 மணிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தேன். என்ன உங்கள் ஊர் தாசில்தார் செந்தில்குமார் சாரும் மோகன் சாரும் காலையில் ரயில்வே ஸ்டேஷன் நின்றுந்தாங்க. ஒரு தாசில்தாருக்கு வேலையே கிடையாது. நான் உண்மையிலே வருத்தப்பட்டேங்க. விஜயகுமார்ட்ட சொன்னேன், இது தாசில்தாருக்கான வேலையே கிடையாது. அவர் வந்த உடனே சொன்னார், நான் கேட்டேன், ஏன் சார் நீங்கள் வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5:30 வந்துட்டோம். ஏன் சார் வந்தீங்க, ஒரு டிரைவர் அனுப்பியிருக்கலாம், இல்லை நாங்களே வந்திருப்போம்னா? அவர் வார்த்தை சொன்னார், எங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிகளை நாங்கள் எப்படி வரவேற்போமோ அதே மாதிரி எங்கள் ஊருக்கு வரவங்களும் வரவேற்போம். உண்மையிலே ஒரு புல்லரிச்சு போயிடுச்சுங்க. நீங்க அவரு பேசுறாரு, அவரு விஜயகுமார், இந்த நீதிமன்றங்கள்ல 3 வகையான வழக்கறிஞர் பார்க்கலாம். ஒன்று உண்மையை மட்டும் பேசுற வழக்கறிஞர், அவன் என்ன மாதிரியே பேசுவான், அமைதியா நிதானமா, மை லார்ட் திஸ் இஸ் த ப்ராப்ளம், என் கட்சிக்காரர் நல்லவர் அப்படின்னு என்ன மாதிரி வாதாடுவான். இந்த கொஞ்சம் போய் கலந்து பேசுற வக்கீலுக்கு என்ன பண்ணுவான், எதிர இருக்கிற வக்கீலை பார்த்தியே கத்துவான். சுத்தமா சப்ஜெக்டே இல்லைன்னு வச்சுங்க, சத்தம் போட்டு கத்துனானா அந்த வக்கீலிட்ட சப்ஜெக்டே இல்லை, கூட்டத்தை கலைக்கிறது பார்க்கறானே, சூனா போனா உடாதரான்னு கலைக்கிற மாதிரியே கத்துறாரு. அவர் சொல்றாரு, பாத்தீங்களா சென்னையில பாத்தீங்களா அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போலாம், ஒரு பொண்ணு கூப்பிடலாமா? நான் கேட்கின்றேன் விஜயகுமார் அவர்களே, டாடி என்றால் என்ன அர்த்தம்? ஸ்பானிஷ் மொழியில பாடன்னு அர்த்தம், மம்மின்னு அர்த்தம், எகிப்திய மொழியில போனன்னு அர்த்தம். இப்ப என்ன அர்த்தம்? வீட்டில் பாடையும் இல்லை போனமும் இல்லை. ரெண்டாவது அவன் என்ன கேட்டா, டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போக உள்ள இல்ல வில்லாளான்னா, மைதானம் தேவையில்லை, அம்பையரும் தேவையில்லை, யாருக்கும் தோல்வி. கேளண்டா மாமா, அது இண்டோர் கேம், தெரியாம போனா ரொம்ப சேமு, எல்லைகள் தாண்டி அதான்டா தூளுன்னா. நீங்க தப்பா நினைச்சு கூட நடுவர்களே, நீங்க மதுரைக்காரன், அந்த ஆள் மதுரைக்காரன் இருக்கா, நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு எவ்வளவு ஒழுக்கமான பொண்ணு பாருங்க, எல்லைகள் தாண்டி அதுதான்டா தூளுன்னு கூப்பிட்டுருக்கான். கேளண்டா மாமி இண்டோர் கேம், இண்டோர்ல என்ன கேம் ஆடுவா? வீட்டுக்குள்ள 2 கேம் ஆடுவா, ஒன்னு கேரம் போர்டு, இன்னும் செஸ். கேரம் போர்டுல எல்லைகள் தாண்ட முடியாது, ஆனா செஸ்ல எல்லைகள் தாண்டலாம். இந்த 2 செஸ் பிளேயர் வந்து அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, இங்க இருக்கிற பான் அந்த லாஸ்ட்ல எல்லை தாண்டிட்டானா குயின் எடுத்துக்கலாம், ஃபுல் பவர் தெரிஞ்சிடும். இது கூட தெரியலனா ரொம்ப சேம்னு சொன்னான். அவ கூப்பிட்டது CHESS செஸ் தானே தவிர விஜயகுமார் நினைக்கிற மாதிரி இல்ல. இதுதான் நகரத்துக்காரனுக்கும் கிராமத்துக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம், புரியுதுங்களா? அவர் சொல்றார், பாசா இருக்கா, நாங்கள் பண்பாடை வளர்த்தோம். நான் கேட்கிறேன், கொரோனா காலத்தில் ஆனந்த விடன் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான், கொரோனா காலத்தில் எவனுமே உள்ள வரல, வெளியே வரவே இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்தான். ஆனந்த விடன் பத்திரிகையில் 2020 எனக்கு சரியா சொன்ன செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஆனந்த விடன் ஆர்டிக்கல் எழுதுறான். என்னன்னா, கொரோனா காலத்தில் 12 மாசத்துல 14 கொலைகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்திருக்கு. சென்னையில் நடக்கல, ஞாபகத்தை வச்சுங்க. சென்னையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வீட்டில் சுக்கு காப்பி எடுத்துக்கிட்டு, வீட்டில் சுக்கு காப்பி செஞ்சுக்கிட்டு, யாருமே வெளியே வராத போது ஒரு பொண்ணு சென்னையில் பாரிஸ்காரில் ஆரம்பிச்சு 800 வரைக்கும் தனியாக அவள் சைக்கிளில் போய் ஒரு போலீஸ்காரங்களுக்காக சுக்கு காப்பி கொடுத்துக்கிட்டே போறான்னு சொன்னா, எங்ககிட்ட இல்லாத சார் பாசம், நீங்கள் கொலை பண்ணீங்க, நாங்கள் எல்லாருக்கும் காப்பி கொடுத்தோம், இது கூட தெரியாமல் வந்து நின்று லபோ திபோ ஐயோ அம்மா, வெள்ளம் நடந்துக்கல சென்னையில், வெள்ளம்
சென்னையில் வெள்ளம் நடந்த போது இந்தியாவுடைய பிரதமருக்கு ஒரு கடிதம் போச்சு. ஒரு பையன் எழுதுறான், ஷாஜகான் ஒரு பையன் எழுதுறான், கடிதம் எழுதுறான், நேரடியாக எழுதுறான், யாருக்குமே இது பண்ணல. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவருக்கு, கலைஞர் அவர்களுக்கு ஒரு பையன் கடிதம் எழுதுறான். என்ன தெரியும் எழுதுனா, ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் இந்த கிராமத்தில் படித்தேன், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், முதல் மதிப்பெண் எடுத்தேன், இதெல்லாம் எழுதி இந்த அப்பா அம்மா அந்த ஆர்டிக்கல்லாம் எழுதவே இல்லை. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், தபர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் வரலாறு புவியியல் பாடத்தில் மதிப்பெண் அதிகம் எடுத்து விட்டேன், முதல் மதிப்பெண் எடுத்து விட்டேன், எனக்கு படிக்க காசு இல்லை, எனவே நீங்கள் தாருங்கள். முடிஞ்சு போச்சு. இந்த ஷாஜகான் எழுதுறான், யாருக்கு? இந்தியாவுடைய பிரதமருக்கு எழுதுறான். வெள்ளம் வருகிறது, சென்னையில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் தவிக்கிறார்கள், தயவு செய்து டோல்கேட்ல இருக்கிற காசு வாங்குறது நிறுத்து, அவங்க சொந்த ஊருக்கு போனோம், நான் அனுப்பி வைக்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன ஒரு கடிதத்திற்காக 10 நாட்கள் டோல்கேட்ல எந்த டோல்கேட்லும் காசு வாங்கவில்லை. ஞாபகத்தை வச்சுங்க. ஆனா சென்னையில் ஒரு விஷயம் நடந்ததுங்க. மசூதியில ஐயப்ப பக்தர்கள் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. டிசம்பர் மாசம் மசூதியில முதல் முறையாக பாங்கு ஒலிக்கக்கூடிய மசூதியில் இருந்து பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா என்று மசூதியிலிருந்து ஒலித்தது. நான் கேட்கிறேன், எங்கேயாவது கிராமத்தில் பண்ணீங்களா நீங்க? அவ்வளவு தொண்டைக்கிழிய கத்துனிய, 2 பாட்டில் தண்ணியை குடிச்சிருக்க நீ. மதியம் மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு ஒரு பீஸ் தரல, அந்த கோவம் எனக்கு இருக்கு, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க சார். சமூக அக்கறை நகரத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கும் சார். ஒரு சின்ன பையன், ஸ்கூல் பையன், இந்த குட்டி பையன் இருக்கான்ல, எங்க நடுவருக்கு தெரியாது அவன் யாருன்னு சொல்லிட்டு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மேடையை அவன் கலவரம் பண்ணிருந்தான். அவன் 8 மாதிரி வளைஞ்சான், 9 மாதிரி சுத்தினான். நமக்கே பயமா இருந்தது, அவன் உடம்புல எலும்பு இருக்கா என்னான்னு தெரியலன்னு. நீங்கள் எவ்வளவு கைத்தட்டல் வாங்கினீர்களோ அதே மாதிரி கைத்தட்டல் வாங்கிட்டு தான் அவன் அமைதியாக உட்காந்துக்கிறான். அவன் சாதாரணமானவெல்லாம் கிடையாது. இது மாதிரி ஒரு சின்ன பையன் கவிதை எழுதுறாங்க. குழந்தைக்கு போலியோ வந்துடுச்சு. கிராமத்தில் என்ன பண்ணீங்க? இது சாமி குத்தம், இது போன ஜென்மத்து பாவம், அவங்க அப்பா தான் என்ன பண்ணாலோ தெரியல, அதான் அனுபவிக்கிறான். ஒரு குழந்தை எழுதணும், சின்ன பையன் எழுதுனா, சின்ன குழந்தை உனக்கு வந்த போலியோ, நல்லா கேட்டுங்கோ, சின்ன குழந்தை உனக்கு வந்த போலியோ, வாயுக்குள்ள விட்ட சொட்டு உள்ள போலியோ, வருஷத்துக்கு 2 முறை மருந்து சாப்பிட நீ போலியோ, ஒருவேளை அரசாங்க மருந்து தான் போலியோன்னா. எப்போ முத போலியோ டிராப்ஸ் கண்டுபிடிச்சு வந்த போது சில குழந்தைக்கு ஒவ்வாமை வந்து, முத எந்த மருந்து கொடுத்தாலும் ஒவ்வாமை வரும், கொடுத்த பிறகு நடந்தது. அப்ப அந்த குழந்தை எழுதுச்சு. இன்னைக்கு போலியோவை ஒழித்தது யார் தெரியுங்களா? கிராமங்களில், நகரங்களில் இருந்த அமைப்புகள், சமூக அமைப்புகளும் சேர்ந்து அரசாங்கத்தோடு கைகோர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் போலியோ கிடையாது சார். இவர் இவ்வளவு கோவப்படுறாரு. நாங்க சென்னைக்கு வந்தா, நகரங்களுக்கு வந்தா பணம் சம்பாதிக்கலாம், மனிதர்களை சம்பாதிக்கலாம். நான் கேட்கிறேன், அதுக்கு எதுக்கு நீ மதுரையில இருந்து எங்க மெட்ராஸுக்கு வந்த? நீ போக வேண்டியதானையா? வந்திருந்தால் 30 வருஷம் ஆகுதுங்க. சொந்தமா வீடு வாங்கியிருக்காரு, 2 வீடு. சின்ன வீடுலாம் இல்ல, பெரிய வீடே தான். சின்ன வீடு இல்லைங்க, பெரிய வீடாவே 2 வீடு வாங்கியிருக்காரு. நீங்க தான் பாச பிணைப்பு, அன்பு, ஆதரவு, என்னது சிக்கு சிக்கு வண்டி, நுங்கு வண்டி, நிலாச்சோறு, ஏன் ஊட்ட வண்டி தானே உன் பொண்ணையை கூட்டு போயிட்டு இந்த ஆள் அவங்க பிள்ளைய மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸில் சேர்த்துக்கிறாரு. பாருங்க, நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு. அவன் பேர் விஜயகுமார். மேடையை பார்த்தோன்னு அவர் சொல்றாரு, கடன்காரர்களாக ஆக்கிவிட்டது, எங்களை இஎம்ஐ கட்ட சொல்லியது. நான் என்ன கேட்கிறேன், வாங்குற சம்பளத்தோட மூடிட்டு ஒழுங்கா இருக்க வேண்டியது தானே? உனக்கு பக்கத்து வீட்டில் பணியாரம் சாப்பிட்டாங்கன்னா நீ கஞ்சி குடிச்சா குடிச்சிட்டு போ. அவன் வீட்டில் பணியாரம் சாப்பிட்டான்னு நீ இஎம்ஐ கட்டினா ஊந்தப்பு. அவன் தான் வான்னு உன் கிட்னி எடுக்க கூப்பிடுறானே, நீயா போய் விழுந்துட்டு அவன் இஎம்ஐ கொடுக்குறான். சார், கிராமத்தில் இருக்கிறதுக்கு தான் கபடி இருந்தது. என்றைக்கு கபடி ஐபிஎலுக்கு போச்சோ அன்னைக்கு உலகம் முழுக்க அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இன்றைக்கு கபடி மாறியது. சொன்னால் நகரத்துக்காரன் கபடியை கொண்டு போனான் சார். எங்கிட்ட அன்பு இல்லைன்னு சொல்றீங்க. 3 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தான்ல இருந்து 4 தீவிரவாதிகளை பிடிச்சிருக்காங்க. பிடிக்காம சும்மா பிடிக்கல, ஃபயர் பண்ணி தான் பிடிச்சிருக்காங்க. அவன் இன்ஜூரி ஆயிட்டான். இந்த 4 பேருக்குமே இந்திய ராணுவத்துடைய தலைமையகத்திலிருந்து ஒரு கட்டளை போகுது, அவங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, அவனை பிடிச்சாகணும். 2வது உயிர் முக்கியம். மனிதர்களை கொல்றது நம்ம பாலிசியே கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்றது என்பது இந்தியாவுடைய பாலிசியே கிடையாது. சொல்லிட்டு நம்ம போராத நேரம் அவனுக்கு ஓ நெகட்டிவ் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. 3 பாட்டில் ஓ நெகட்டிவ் கொடுத்து 4 தீவிரவாதிகளை காப்பாற்றக்கூடிய எண்ணம் நகரத்தில் இருக்கிறவனுக்கு. இதே ஊரா இருந்தா வகுந்து வெட்டி இருப்பீங்க நீங்க.
பண்ணிருப்பீங்களா? இன்னொன்னு சொல்றாருங்களே, மகாத்மா காந்தி சொன்னாராம், கிராமங்கள் தான் என்னங்க சொன்னீங்க, முதுகெலும்பா, தலையை நல்லா ஆட்டு. எனக்கு என்னவோ இந்த ஆளுகிட்ட அந்த பிரக்யானந்தாவும் வைசாலியும் படித்தது உண்மைதான். அந்த பசங்க எக்ஸ்ட்ரா இங்கே டியூஷன் படிச்சுக்குதுங்க. சார், மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்தார் சார். ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட பொழுது ஒரு விஷயம் நடக்குது. இந்தியா முழுக்க ஒரே நாளில் ஹர்த்தால் பண்ணோம், கடையை மூடணும். மகாத்மா காந்திக்கு உதயமானது அன்னைக்கு தான். எங்கே? மெட்ராஸில் உட்காந்துக்கும் போது கூப்பிட்டு சொல்கிறார், ராஜாஜியை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்தியா முழுக்க கடையை மூடணும். மூட முடியாதுங்க, மூடுவோம், அனௌன்ஸ் பண்ணுறா அப்படின்னு பண்ணியாச்சு. இங்கிலாண்டில் இருக்கிற தி டைம்ஸ் என்ற ஆங்கில பத்திரிகை எழுதுறான், சென்னையில் மெட்ராஸில், அன்றைக்கு மெட்ராஸில் காந்தி சொன்ன அந்த கடையடைப்பு போராட்டத்தில் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த சென்னையில் மெட்ராஸில் பிளாட்பாரத்தில் இட்லி விற்று கொண்டிருந்த அம்மா, அன்னைக்கு இட்லி வித்தாத்தான் சாப்பிட முடியுன்ற நிலைமை இருந்த அந்த அம்மா காந்திக்காக, தேசத்திற்காக கடையை மூடிவிட்டால் என்று சொல்லுகிறீர்களே. எங்களுக்கு தேசபக்தி அதிகம், சமூக பற்று அதிகம், இரக்கம் அதிகம். நகரங்களை குறை சொல்லாதீர்கள். எனவே நகரங்கள் உங்களை வாழ வைத்தது, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிராமத்தில் என்னையா வாழ்றாங்க? ஒரு இடத்துல எப்படி பேசணுங்கிறது முதல்ல ஒரு கிராமத்துக்காரருக்கு தெரியுதா? பஸ்ஸில் உட்காந்து குடும்ப விஷயத்தை சத்தம் போட்டு பேசிட்டு உட்காந்துருப்பேன். என் மகளை மோகனூரில் கட்டி கொடுத்தேன், 3வது நாளே துரத்தி விட்டாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியணுமா? அந்த பஸ்ஸு முழுவதும் அவர் மகளை மோகனூரில் கட்டி கொடுத்தானே, 3வது நாளே விரட்டி விட்டாங்களாம். ஏன்டா இதை பக்கத்தில் இருக்கவன் தானே கேட்குறேன், மெதுவாக பேசு. இப்படி தான் ஒருத்தன் மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில், ஆமாப்பா சொல்லு, என் மயந்தேன் ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கான், பணம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், 1 லட்சம் மஞ்சப்பையில், சைக்கிளில் தான் வர்றேன், பைக்கில் வந்தால் தான் பிடிங்கிட்டு போயிடுறாங்கல்ல, அதனால தான் யாருக்கும் தெரியாமல் சைக்கிளில் வாடா அப்படின்னு மஞ்சப்பையை முன்னால் தொங்க விட்ருக்கேன். இப்போ தான் ஸ்டேட் பேங்க்கு கிராஸ் பண்ணி 4 ரோடு கடக்கிறேன். அந்த பணம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 பேர் இப்படியே பார்ப்பேன். ஸ்டேட் பேங்க்கு, மஞ்சப்பை, சைக்கிளு, 4 ரோட்டை கடக்கிறார். கடக்கட்டும் யார் கடக்கட்டும் அப்படின்னு போய் பணத்தை பிடுங்கினது மட்டும் இல்லாமல் மகனையும் போட்டு தள்ளிட்டேன். எதை எங்கே நின்று எதுக்கு சத்தம் போடணும்னு ஏதாவது ஒரு விவஸ்தை இருக்கா கிராமத்து குரூப்புகளுக்கு? பஸ்ஸில் காலையில் 5:30 மணிக்கு ஏறி உட்கார்றாரியா டிரைவர். அப்போ தான் சாமி கும்பிட்டு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரை பார்த்து, சார் வண்டி கரூர் டு நாமக்கல் போகுது, கிளம்பி போகிறப்ப பேசாமல் உட்காந்து போவேன். சார் வண்டி போயிரும்ல அப்படின்னு இருக்கான். அவர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. போகிறதுக்கு தாண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏன்டா அப்படி ஒரு சந்தேகம்? அது இல்லை, இதே மாதிரி தான் 5 மணிக்கே முந்தா நாள் ஒரு டிரைவரு கரூர்லேருந்து திண்டுக்கலுக்கே குஜிலியம்பாறை வழியாக ஓட்டிகிட்டு போனார். வெள்ளியானை தாண்டலை, மோதனது தான், ஆஸ்பத்திரியில் இருக்கார். டிரைவர் ஸ்பாட் அவுட்டு. அந்த டிரைவர் இருந்தா காலங்காத்தால எங்கேருந்துடா உனக்கு ஒன்றும் ஆகாதியா, நீ ஓட்டியா? அவருக்கு அப்படியே காலு ஸ்பிரேக் எங்கே, ஆக்சிலேட்டர் எங்கன்னு தலாவ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறாரு. உனக்கு என்ன? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் சும்மா பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு சாப்பிட்டு வா, செய்ய மாட்டாங்க. பொண்ணுக்கு எம்பிட்டு நகை போட்டிருப்பாங்க, 40 பார்த்தா பூரா கவரிங்க மாதிரி தெரியுதுரா, ஏமாற்றி விட்டாங்க. உனக்கு தேவையா? அவன் தகரத்தை கூட மாட்டிட்டு உட்காந்துருந்துட்டு போகிறேன். உனக்கு என்ன? எல்லாத்தையும் சத்தம் போட்டு பேசி 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 இந்த கிராமத்தில் எவ்வளவு பேர் ஏமாந்துருக்கேன். அன்னைக்கு ஒரு சோகத்தை வெளிப்படுத்துறது கூட இப்படி வெளிப்படுத்தினேன். நகரத்துலலாம் ஒரு டெத்துனா என் பாட்டுக்கு வருவேன், ஒரு மாலையை போடுவேன். எப்போ எடுக்கிறீங்க? 5:30க்கு. 5:30க்கு வர்றேன்ட்டு போகிறேன் தான். எவன் வர்றேன் 5:30க்கு? ஏன்னா போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருப்பேன். அதனால் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாலையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவனு டக்குன்னு ஒரு வண்டி எடுப்பேன், சல்லுன்னு போகுது, மின்மயான உள்ளே கொடுத்தோன்னே அவ்வளோதான், சாம்பல் மடித்து இந்திரா உங்கள் பெரியப்பா அப்படிங்கிறேன்.
என்னடா பெரியப்பா பொட்டலத்தில், ஆமாம் பின்ன உங்கள் பெரியப்பா அப்போ தொங்க வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியானா, எங்கள்கிட்ட கொண்டு வந்தால் அடுத்த 5 மினிட்ஸ் காப்பித்தூள் மடிக்கிற மாதிரி மடித்து கொடுத்துருவான். ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு டெத்துனா அவங்க படுற கூத்தும் கும்மாளமா. 2 கிழவிக்கு ஒப்பாரி வச்சுச்சுக்க பாருங்க. ஒரு கிராமத்தில் கிழவி செத்து கிடக்குது, 2 கிழவிய கீழே வந்து முக்காடு போட்டுட்டு, ஏன் ராசானி யானையில போனாலும் பூனையில போனாலும் முக்கா எக்கோ அப்படின்ட்டு இப்படி அண்ணாந்து பார்க்குது. பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. எது இளவு பந்தல்ல. கிளவி பாட்டை மாற்றிட்டா, பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா. கூட இருக்கிற கிளவி போகையில் பார்த்துக்கிருவான் போகையில் பார்த்துக்கிருவான். வீட்டுக்கார கிளவி நோட் பண்ணிட்டா, இவளுக்கு ஒப்பாரி வைக்கல, பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு 2 திட்டம் போடுதுன்ட்டு. அந்த கிளவி முக்காட்டுக்குள்ளே பூந்து, தொட்டையின்னா வெட்டி போடுவேன் தொட்டையின்னா வெட்டி போடுவேன், நான் விதைக்கில்ல விட்டு இருக்கேன் எடுவட்ட சிரிக்கலா இலவ மட்டும் பாருங்கடியாய். செத்த கிளம்பி நடந்தே கிளம்பிட்டார். ஏண்டா எனக்காக அழுகுதுகன்னு பார்த்தா 3 பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்களே. ஏதோ நம்மளை நினச்சி அழுகுதுகன்னு நான் நிம்மதியாக படுத்துட்டேன்னு கிளம்பி அவராக போனால் நடந்து போய் அதுவாக படுத்துக்கிருச்சு. ஒரு கிராமத்தில் ஒரு டெத்தை நிம்மதியாக நடத்த விடுறான் ஐயா. அதான் கேட்டார்.